வணக்கம். இது சிறிவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து. நம்ம வீடியோக்கள் நிறைய கொடுக்கணுன்ற ஒரு இதில் இருக்கிறோம். ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழல்களில் கடந்த ஒரு 10 நாட்களாக வீடியோ கொடுக்க முடியல. இந்த அதிகாலையில் நம்ம ஏன் இந்த வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருக்கு யோகம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு யோகம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவருடைய ஜாதகத்தில் யோகம் என்பது 100% இருக்கிறது. ஏன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவருடைய ஜாதகத்தில் இடமாறி இருக்கிறாங்க. அந்த இரு கிரகத்தையும் குரு 5, 9ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அப்போ அவங்களுக்கு யோக பலம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை சொல்கிறோம். ஆனால் யோக பலம் இருக்கிறது, யோக பலம் இருந்தும் கூட அவங்களால ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வர முடியலை. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜாதகத்துக்கு நல்ல யோக பலம் இருக்கிறது, ஆனால் ஏன் வர முடியவில்லை என்று அவங்க ஜாதகத்தில் கணிக்க முடியலை. ஏன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்காங்க, குருவோட பார்வையில் இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு அந்த கர்ம யோகாதிபதி யோகம், தனாதிபதி யோகம் வேலை செய்யாமல் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எதில் பார்க்கணும்னா பிரசனத்தை கொண்டு போகிறோம். அவங்க வந்திருக்கக்கூடிய டைமு, நேரம், அந்த காலங்கள் அதெல்லாம் வைத்து அங்கே நடக்கக்கூடிய நிமித்தங்கள்லாம் வச்சு ஒரு சில விஷயங்களை அவங்க சொன்னதுமே அவங்க அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஜாதகத்தில் நேரம், நாட்கள், தசாபுத்தி, லக்னாதிபதி, கர்மாதிபதி, யோகாதிபதி இவங்க எல்லாம் நல்லா இருந்தும் கூட அவங்களால ஒரு முன்னேற்ற பாதைக்கு வர முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்கிறோம். இதெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு, ஆமாம் சாமி இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்போ அவங்கள அனுப்பிவிட்டு மறுபடியும் ஒரு நாள் வர சொல்லி அவங்களுக்கு பிரசன்னம் போட்டு பார்க்குறோம். அந்த பிரசன்னத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த யோக அதிபதிகள் இருவருமே மாந்தி கூட சேர்ந்து 10ஆம் இடத்துல சனி வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் உட்காடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, தொழில் போயிடும், வருமானம் போயிடும், பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வரும், கடன் கப்பு ஏற்படும், வீடு கட்டினா அதை விற்கக்கூடிய ஒரு யோகம் வந்துடும், நஷ்டம் ஏற்படும். இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு பிரச்சனத்தில் எடுத்து சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தையுமே அந்த அம்மா, பையன் அம்மாவும் வர்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வரல. 2 வாட்டி சொன்னதுமே அவங்க அப்படியே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் நடக்குமா சாமி அப்படின்னா, உங்களுடைய கர்ம வினைகள் உங்களுக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் அந்த அம்மாவோட வந்திருக்கவங்களோட அந்த அம்மாவோட வீட்டில் எல்லாம் ஆண் வாரிசே கிடையாது. இந்த அம்மா 5வது தலைமுறை. இந்த 5 தலைமுறைகளில் அவங்க அம்மா வழியிலையும் பொம்பளை பிள்ளைங்க, அந்த அம்மாவோட அம்மா வழியிலையும் பொம்பளை பிள்ளைங்க, இவங்க பாட்டி வழியிலையும் பெண்கள் தானே. இப்போ இவங்க 5வது தலைமுறை. அந்த அம்மாவும் பையனும், இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் ஒரு பையன் பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவில் எல்லாமே பையங்க தானே இந்த அம்மாவோட வீட்டுக்காரங்க. அப்போ அங்கே கர்மாதிபதி என்பது அதிகமாக வேலை செய்கிறது சோழி பிரசன்னத்தில். அப்போ இது யோகம் பண்ணணுன்னா அவங்க யோகம் எப்படி வரும் சாமி அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு 2-3 பரிகார பூஜைகள்லாம் சொல்லி, நீங்கள் ராமேஸ்வரத்தில் இந்த விஷயத்த பண்ணணும், குலதெய்வங்கோவில் இந்த விஷயத்த பண்ணணும், இது தானம் பண்ணணும், எந்தெந்த நாட்கள் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கிரக நிலைகள் நிற்கிறத வச்சு அவங்களுக்கு பிரசன்னத்து மூலியமாக எடுத்து சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 மாதங்கள் கழித்து சாமி உங்களை பார்த்துட்டு போயிருக்கோம், இப்போ எங்களுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தர்மாதிபதி யோகம், கர்மாதிபதி யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் மாறி இருக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். வலுவாக இருந்து வேலை செய்யாமல் இருக்கிறதுனா
அங்கே உள்ள ஏதோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சிவா தேனி பிரசன்ன ஜோதிடம். வாழ்க வளமுடன்.